வருஷமோ 6 வருஷமோ அவங்க பிள்ளையை கூட பார்க்க விட மாட்டாங்களாம். ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம லைவ்ல வந்திருக்காங்க அவங்க எல்லாமே. நம்ம என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோலாம் பாருங்க, ஸ்டார்டிங் வீடியோவில் வந்து அந்த ஸ்டோரி சொன்னேன். பொண்ணு அமையலையா நீங்க? சரி, நீங்க ஒரு தடவை சங்கரபேரி போயிட்டு வாங்க, ஓகேவா? சங்கரபேரி கோயில் தெரியும் இல்லையா? சங்கரபேரி கோயில் போயிட்டு வாங்க. அங்கே கோயில் போயிட்டு வந்தீங்கன்னா எல்லா பிரச்சனையும் உங்களுக்கு முடியும் கண்டிப்பாக, ஓகேவா? நீங்கள் சங்கரபேரி போயிட்டு வாங்க. உங்களால் முடிஞ்சால் நாளைக்கே போங்க, இல்லை நாளனைனே போங்க. நான் வந்து இப்படி தான் ஒரு பையனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் முடியலன்னு சொல்லிட்டே இருந்தான். நான் சொன்னேன், நீ சங்கரபேரி போயிட்டு வாமா அப்படின்னேன். கடைசியில் சங்கரபேரி போயிட்டு வந்து அதே வருஷத்துலேயே எனக்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சு. ஸோ எனக்குமே ரொம்ப தடங்கள் இருந்து நானும் சங்கரபேரி போயிட்டு இருந்ததுக்கப்புறம் தான் எனக்குலாம் கல்யாணம் முடிஞ்சிது. ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் அங்கே போயிட்டு வந்தாங்கன்னா கல்யாணம் முடியும். சரி, நீங்கள் போயிட்டு வாங்க, ஓகேவா? முடிஞ்சால் போயிட்டு வாங்க. எதையுமே நீங்கள் யோசிக்க, கல்யாணம்னு கூட யோசிக்க வேண்டாம். நீங்கள் சங்கரபேரி போயிட்டு வாங்க, ஓகேவா? கண்டிப்பாக. அதாவது பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கோடீஸ்வரங்கள்லாம் பெரிய பெரிய காரில் வந்து இறங்கி கும்பிட்ற இடம்னா, கல்யாணம் முடியலன்னு பொண்ணுங்களை கூப்பிட்டு வந்து கும்பிட்ற இடம்னா, அது எனக்கு தெரிஞ்சு சங்கரபேரியில் நான் பார்ப்பேன். எனக்கே ஆச்சரியமாக இருக்கும். அது எங்கே இருக்குது? நீங்கள் மேப்பில் போட்டு பாருங்கள், சரியா? நீங்கள் மேப்பில் போட்டு பாருங்கள். சங்கரபேரி வந்து ரொம்ப ஃபேமஸாக யூடியூப் சங்கரபேரியை போட்டு பாருங்கள். சங்கரபேரி வந்து பார்த்தீங்கன்னா